இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சத்தான சுவையான ராகியை பயன்படுத்தி ராகி உப்புமா உதிரி உதிரியாக தாளிப்பு வாசனையோடு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ராகி உப்புமா தான் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி தேவையான அளவு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். ஒரு 3 கப் அளவு ராகி மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. மொத்தமாக தண்ணி சேர்த்தா நம்மளுக்கு வந்து கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகி வந்து உப்புமா சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா புட்டு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம புட்டெல்லாம் அவுப்போம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி நம்ம இப்படி வந்து பிடிச்சு பார்த்தா இந்த பக்குவத்துக்கு வரணும். அந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ எப்போதுமே நம்ம செய்கிற மாதிரி புட்டு ஆப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிடலாம். நான் அன்றைக்கி வந்து ஒரு பெரிய தட்டில் துணியெல்லாம் விரிச்சிட்டு நான் ஆல்ரெடி வந்து வெந்நீர் கொதிக்க வச்சேன். ஸோ அதனால் வெந்நீர் கொதிக்க இதில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த புட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். அந்த மாவு வந்து ஸோ ஒரு 5 to 7 நிமிஷம் போல் நமக்கு நான் வந்து ரெடி ஆயிரும் புட்டு வந்து. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா நமக்கு நல்லா புட்டு வந்து சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு கடாயில் அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், கண்ணாடி பதம் வரணும், அந்த அளவு லைட்டாக வதக்கி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கேரட் வந்து துருவி வச்சுருக்கேன், கேரட் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்ட காய்கறியில் சேர்த்துக்கலாம். இல்லை வந்து பீன்ஸ், பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் அன்றைக்கி வந்து வெறும் கேரட் மாத்திரம் ஆட் பண்ணிட்டேன். கேரட் வந்து ரொம்ப வேகக்கூடாது, அதாவது ஒரு 60 to 70% வெந்தால் போதும். லைட்டாக அதில் வதக்கினாலே நமக்கு வந்து கேரட் வெந்துடும். ஸோ லைட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புட்டு மாவு இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா நம்மளுக்கு வந்து கருகிரும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் தேவையான அளவு நீங்கள் வந்து உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் ட்ரையாக இருக்குன்னு தோணுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். இது கூட மேலே வந்து கார்னிஷ்காக கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் நாட்டு சர்க்கரையோ இல்லைனா வந்து சர்க்கரையோ சேர்த்துட்டு சாப்பிட்டிங்கன்னா நெய் வாசத்தோடு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.